Taste the Daily. அண்மை செய்தி. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட இருந்த இலவச வேட்டி சேலைகள் மழையில் நனைந்து பூரணம் பூத்து கிடக்கும் அவலம் அரங்கேறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் அருண். திருநெல்வேலி மாவட்டம் பாலங்கோட்டை தாலுகா பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்கப்படக்கூடிய வேட்டி சேலை மழையில் நனைந்து அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுவதும் பூரணம் பூத்து கிடப்பதுமாக மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் பொங்கல் பண்டிகைக்காக, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு வழங்குவதற்காக வாங்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய லட்சணமா என மக்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். ஒவ்வொரு அந்த பொங்கல் பண்டிகையின் போது இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய ஒரு நிலையை அரசு தொடர்ந்து செய்து வர வேண்டும். ஆனால் இந்த ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கக்கூடிய இந்த இலவச வேட்டி சட்டை என்பது முறையாக வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு பண்டிகையின் போதும் அந்த அட்டைதாரர்களுக்கு அந்த பரிசு பொருட்களோடு இந்த விலையில்லா வேட்டி சேலையை வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த முறையான அந்த அட்டைதாரர்களுக்கு அந்த இலவச வேட்டி சேலைகளை வழங்குவதில்லை என்றும், அதே போன்று அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு உரிய முறையில் தேவையான அளவிற்கு அந்த கைத்தறியில் பயன்படுத்தக்கூடிய அந்த வேட்டி சேலை நெய்யக்கூடிய நெசவாளருக்கு வழங்கப்படுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு பொறுத்தளவிற்கு இந்த இலவச வேட்டி சேலை வழங்குவதற்காக 100 கோடி ரூபாயை ஸ்டாலினின் திமுக அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. குறிப்பாக 1.68 கோடி சேலைகளும் 1.63 கோடி வேட்டிகளும் வழங்குவதற்காக இந்த 100 கோடி ரூபாய் குறிப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையின் போது ஏழை எளிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படுகிறது. ஆனால் அதை முறையாக வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. நெல்லை மாவட்டம், அதாவது ஆட்சியருடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி பாளையங்கோட்டை தாலுகாவுடைய பின்புறமாக மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேட்டி சேலைகள், அதாவது மழையில் நனைந்து பயன்படுத்த முடியாத அளவிற்கு நாசமாகி இருக்கிறது. இதனைத்தான் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப் போகிறார்களா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பொங்கல் வேட்டி சேலைகளை கூட முறையாக பராமரித்து வழங்குவதற்கு துப்பில்லாமல் இருக்கிறார்கள் இந்த மாவட்ட நிர்வாகத்தினர் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெந்து தணிந்து கொண்டிருக்கிறார்கள். இலவச வேட்டி சேலையை கூட இவர்கள் பராமரிப்பாமல் அதை மழையில் நனைவது போல கொட்டி வைத்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் பொங்கல் பண்டிகைக்கு கொண்டாடக்கூடிய அவர்கள் இதனை அணிந்து கொண்டுதான் அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டுமா? இதனை எப்படி அந்த மக்களுக்கு வழங்குவது? இதனை எப்படி அவர்கள் பயன்படுத்துவது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மக்களுடைய வரிப்பணம் நாசமாக்கப்பட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு செய்கிற ஒரு சேவையை இதுபோன்று அலட்சியம் காட்டக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்தால் இந்த துணியை எப்படி ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துவது, எதற்காக இப்படியெல்லாம் அந்த வேட்டி சேலைகளை மிக ஒரு கொடூரமான நிலைக்கு வைத்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. இதை கொண்டு போய் பொங்கல் பண்டிகை அதுவுமாக அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டால் அவர்கள் வேதனையினுடைய உச்சத்திற்கு செல்லக்கூடிய விதம், கண்ணீரில் இருக்கக்கூடிய அவலத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.